ஐயா வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை விஜய் தொடங்கி கல்வி விருதுகள் கொடுத்துட்டு இருக்காரு மாணவர்களுக்கு. மாணவர்களை சந்திக்கும் போது மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோடு நிறுத்தாமல் நீட் தேர்வு குறித்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை அது. நீட் தேர்வு எதிர்ப்புங்கிற இடத்துக்கு விஜய் வந்திருக்காரு. உங்களுடைய பார்வையில் அவருடைய முடிவு சரியா தப்பா, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீட் தேர்வில் சில நன்மைகளும் இருக்கின்றன, சில தீமைகளும் இருக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே ஒவ்வொரு மாநில பட்டியலில் இருக்கிற பொழுது கல்வி முழுக்க முழுக்க மருத்துவக் கல்வியிலிருந்து அனைத்து தொழிற்கல்விகள் எதுவாக இருந்தாலும் அது மாநில அரசினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாக இருந்தது. அதுதான் முறையானது, அதுதான் சரியானது. அதனால்தான் நம்முடைய ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அவர்கள் ஒன்றும் விவரம் அறியாதவர்கள் இல்லை. தொடக்கத்திலேயே உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தால் 3ஆக பிரித்திருப்பார்கள். ஸ்டேட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மாநிலத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள், மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள். கன்கரண்ட் லிஸ்ட்டு என்பது பொதுப்பட்டியல். அதில் மாநிலங்களுக்கும் இருக்கும், மத்தியில் உள்ளவர்களுக்கும் இருக்கும். அதில் என்ன சிக்கல் என்பதை பார்க்கணும். இப்பொழுது ஒரு கல்வியில் ஒரு முறையை நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த முறை மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பொதுப்பட்டியலால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றை சொல்வது, மத்திய அரசு வேறொன்றை சொல்வது என்ற நிலைப்பாடு இருந்தால் மாநிலம் சொல்வது எடுபடாது, மத்திய அரசு சொல்வது தான் எடுபடும். அப்போ ஒன்று மத்திய அரசுக்கு இணக்கமானதாக மாநில அரசினுடைய நடைமுறை இருக்க வேண்டும். அப்போ பொதுப்பட்டியல் பிரச்சனை இல்லை. மத்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு நேர் எதிரானதாக உங்களுடையது இருந்தால் உங்களுடையது நிராகரிக்கப்படும். மத்திய அரசு தான் அதில் இறுதி முடிவுக்கு நிற்கும். இது பொதுப்பட்டியலில் உள்ள விவகாரம். கல்வி என்பது மண் சார்ந்தது, அந்த மண்ணின் மக்கள் சார்ந்தது. இந்தியா என்பது எப்பொழுதுமே, நான் இந்திய ஒருமைப்பாட்டில் மிக கடுமையான நம்பிக்கை கொண்டவன், ஒரு நாளும் இந்தியா சிதைந்துவிடக்கூடாது என்று சிந்திப்பவன். ஆனால் இந்தியா என்பது பல்வேறு இனக்குழுக்களினுடைய ஒன்றிணைக்கப்பட்ட அமைப்பாக உருவெடுத்தது தான். ஒரு மாற்றமும் இல்லை. எங்கே நான் மாறுபடுவேன்னா, வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் நாம் இன்று காணுகிற இந்தியா இருக்கிறது என்று சொல்வது பொய். இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே ஆன்மீக ரீதியாக இந்தியா ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. காசியில் இருப்பவன் ராமேஸ்வரம் வருவதும், ராமேஸ்வரத்தில் இருப்பவன் காசிக்கு போவதுமாக கலாச்சாரம், பண்பாடு பெரிய வேற்றுமை கிடையாது. வடக்குக்கும் தெற்குக்கும் நீங்கள் பகைமையை ஊட்டுவதற்காக வேறுபாடுகளை பெரிதாக்கி காட்டலாமே தவிர, அடிப்படை வாழ்வியலை பொறுத்தவரையில் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு மத்திய அரசு இயங்க வேண்டும். இது பல்வேறு இனக்குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய ஒரு தேசம். அப்படி என்றால் ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு கலாச்சாரம், அதற்கென்று ஒரு அடையாளம், அதற்கென்று சில பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் இருக்கும். அவற்றை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் அந்த மண் சார்ந்த கல்வி இருக்க முடியும், இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பொதுப்பட்டியலில் அதை கொண்டு போய் வைத்ததுடைய விளைவு, கல்வி குறித்து எந்த முற்றுரிமையையும் கொண்டாட முடியாத நிலைமைக்கு மாநில அரசு தள்ளப்பட்டு விட்டது. அது தவறு. இதை நான் இன்றல்ல, 1975 நெருக்கடி நிலை வந்த பொழுதே, அப்பொழுது எனக்கு 26 வயது தான். அந்த 26 வயதில் இந்த நெருக்கடி நிலைக்கு எதிராக மிக கடுமையாக களமாடியவர்களில் நான் ஒருவன். அப்பொழுதுலேருந்தே நாம் இதை சொல்கிறோம். இந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி சர்க்காரியா கமிஷனை காட்டி அச்சுறுத்தி தமிழகத்தில் இருந்த இந்த கல்வி மாநில பட்டியலில் இருந்து அகற்றி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர் இந்திரா காந்தி. அந்த நேரத்தில் முதல்வராக இருந்தவர் கலைஞர் தான். அன்று நினைத்திருந்தால் கலைஞர் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புணர்ச்சியை காட்டி இருக்க முடியும். ஆனால் நெருக்கடி நிலை. நாம் கலைஞரை குறை சொல்வது என்ற ஒரு காரணத்திற்காகவே கண்மூடி குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஏன்னா 4 பேருக்கு மேல் நீங்கள் கூட்டம் கூடுகிற உரிமை கூட கிடையாது. இந்த சூழல்கள்லாம் இருந்த நிலையில்
இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போன போது கையறு நிலையில்தான் கலைஞரால் இருக்க முடிந்தது. நான் அந்த இடத்தில் கலைஞரை ஆதரிக்கிறேன். ஆனால் இந்தியாவிலேயே எந்த மாநில கட்சிக்கும் வாய்க்காத ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு மட்டும்தான் வாய்த்தது. மத்திய அரசில் 15 ஆண்டுகள் திமுக இடம்பெற்றிருந்திருக்கிறது. இந்த 15 ஆண்டுகளில் என்றாவது நீங்கள் கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வர என்ன முயற்சி எடுத்தீர்கள்? சொல்லுங்கள். எனக்கு இந்த துறை வேண்டும், அந்த துறை வேண்டும் என்று தான் இங்கிருந்து சென்று நிர்பந்தம் கொடுத்து பெறுவதற்கு நீங்கள் முயன்றீர்களே தவிர, நீங்கள் எப்படியும் எங்களுக்கு இழந்த உரிமையை நாங்கள் பெற்றாக வேண்டும். நீங்கள் 1971 மாநில சுயாட்சிக்காக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியவர். மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் என்று ராஜமன்னார் குழுவை நீங்கள் அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையையும் நீங்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தவர்கள். எனவே மாநில சுயாட்சி என்பதும் மாநிலங்களுக்கான உரிமைகள் என்பதும் தானே உங்களுக்கு முக்கியமானது. இந்த மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது அன்று நெருக்கடி நிலையில் உங்களால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு நீங்களே ஆட்சி பொறுப்பில் 14 ஆண்டுகள் இருந்தீர்களே, அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போ நான் ஸ்டாலின் வந்த பொழுதே நான் சொன்னேன், நீங்கள் நீட் என்று வெளியே குரல் கொடுத்து பயன் இல்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களினுடைய பொதுப்பட்டியலில் போய்விட்டது. ஆக ஒவ்வொரு மாநில அரசும் தன் உரிமையை இழந்திருக்கிறது. எல்லா மாநில அரசுகளுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள், மறுபடியும் பொதுப்பட்டியலிலிருந்து கல்வி மாநில பட்டியலுக்கு வருவதற்காக நாம் இணைந்து போராடுவோம். இப்பொழுது அவர் 8 மாநிலங்களுக்கு ஆளுகிற எதிர்கட்சிகள் ஆளுகிற இடங்களுக்கு இப்பொழுது கடிதம் எழுதுகிறார். இதை நான் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்று நீட் என்று குரல் கொடுத்த பொழுது நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னேன், எல்லா மாநில அரசுகள் பக்கமும் நீங்கள் இதை நிர்பந்தம் கொடுக்கல. இப்பொழுது இந்த நீட் என்பதில் சில சாதகமான அம்சங்களும் இருக்குது, சில பாதகமான அம்சம் இருக்குது. உதாரணமாக இப்பொழுது எதனால் இந்த நீட்டு பரவலாக வரவேற்கப்பட்டது கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாட்டில் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் சான்றாக, எத்தனை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கென்றும் தனிப்பட்ட முறையில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் +2வில் நீங்கள் என்ன மதிப்பெண்களை எடுத்தீர்களோ அந்த மதிப்பெண்களோடு அப்படியே போய் நீங்கள் மருத்துவக் கல்லூரியிடம் பெறுவது. அப்படி இல்லையே. நீங்கள் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் தனியார் மருத்துவக் கல்லூரி அவரவர்கள் நுழைவுத் தேர்வு வைத்திருந்தார்கள். இவருடைய நுழைவுத் தேர்வு ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொரு மருத்துவக் கல்லூரியில் நுழைவுத் தேர்வு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒருவனுக்கு இங்கே தான் இடம் கிடைக்கும் என்ற நிச்சயம் கிடையாது. இவன் ஒரே நேரத்தில் 3-4 தேர்வுகளுக்கு தயார் செய்ய வேண்டிய அளவுக்கு அவனுக்கு சிக்கல் இருந்தது. இவை எல்லாவற்றையும் விட மோசமானது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு குறிப்பிட்ட கோட்டா அவர்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள். அந்த கோட்டா இவ்வளவு நீங்கள் மதிப்பெண்களை எடுத்தவர்கள் அந்த மதிப்பெண் பட்டியலில் அந்த ரேங்க்கு கேட்டார் போல தான் இடங்கள் ஒதுக்கப்படுமா என்றால் கிடையாது. மிக குறைந்த மதிப்பெண்ணை எடுத்தவர் கூட பணத்தை கொடுத்து விட்டு அவர் உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படித்தான் பெரும் பணக்காரர்களுடைய பிள்ளைகள் மிக குறைந்த மதிப்பெண்களை பெற்று மிக எளிதாக அவர்கள் MBBSக்குள்ளே நுழைய முடிந்தது. இவையெல்லாம் கோளாறுகள். ஆனால் இதில் ஒரே ஒரு தேர்வு தான், நீட் தேர்வு என்பது ஒரே ஒரு தேர்வு தான். ஒரு தேர்வு எழுதினால் போதும், நீங்கள் ஈவன் AIMSக்கு உட்பட நீங்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் போக முடியும். இது ஒரு மிகப்பெரிய சாதகமான அம்சம். பாதகமான அம்சம் என்று இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் CBSE சிலபஸில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நீட் தேர்வை எளிதாக அவர்களால் சந்திக்க முடிகிறது. காரணம், இந்த CBSE பிள்ளைகள் எல்லாமே நடுத்தர வர்க்கம் அல்லது மேல் நடுத்தர வர்க்கம் அல்லது உயர்தர வர்க்கம், இந்த வீடுகளில் உள்ள பிள்ளைகள் தான் அங்கே போய் படிக்கிறான். அதனால் அவர்களுக்கு இந்த நீட் எழுதுவதில் பெரிய சிக்கல் இல்லை. ஸ்டேட் போர்டில் அரசு பள்ளிகளில் படிக்கும், அரசு பள்ளியினுடைய கல்வித்தரம் தான் என்ன என்று நமக்கே தெரியும். இப்போ அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இவர்களோடு சேர்ந்து அந்த நீட் தேர்வில் போட்டி போட முடியவில்லை. இன்னொரு பிரச்சனை, இந்த பெரிய இடத்து பிள்ளைகள் CBSE சிலபஸில் படிப்பதோடு அதற்கென்று இருக்கக்கூடிய தனியார் பயிற்சி வகுப்புகளில் போய் அவர்கள் சேருகிறார்கள், லட்சக்கணக்கில் பணத்தை கூட்டுகிறார்கள். இங்கே இவர்களுக்கு CBSE அளவுக்கு தரமான கல்வியும் இல்லை,
பயிற்சியும் இவர்கள் அங்கே போய் பணம் கொடுத்து பயிற்சியை பெறக்கூடிய வசதியும் இல்லை. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவது கிராமப்புற ஏழை மாணவர்கள் தான். அதனால் மற்ற சாதக பாதகங்களை நீங்கள் முன்வைத்தாலும் இந்த ஒன்றை பார்க்கிற பொழுது இதற்கு இந்த மத்திய அரசு இந்த நீட்டின் மூலமாக என்ன தீர்வை இதுவரை கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் எதுவும் கிடையாது. இந்த நீட்டு இதுவரையில் பெரிதாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டை தவிர பரவலாக எந்த மாநிலமும் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. எந்த மாநிலமும் குரல் போட்டு எல்லா மாநிலமும் நீட்டை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் நீட் எக்ஸாம்னு சொன்னான். இந்த நீட்டு தேர்வை நீங்கள் எழுதுல அதில் ரொம்ப முறையான முறை இதில் நடக்கும், வெளிப்படைத்தன்மையும் இருக்கும்னா. இப்போ அதுவே கெட்டு போச்சு, அதிலேயே ஊழல் மலிந்து போயிடுச்சு. நீங்கள் எதை சொல்லி நீட்டை தூக்கி பிடித்தீர்களோ அதுவே இன்றைக்கு கேள்விக்குரியதாகிவிட்ட நிலையில் இந்த நீட்டுக்கு எதிரான குரல் இப்பொழுது ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. அதனால் நான் சொல்வது ஒரே ஒரு தீர்வு தான். இது வெறும் நீட்டுக்கானது மட்டுமல்ல. கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருக்க வேண்டும். அதனால் இது மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான் விஜய் பேசிய பேச்சினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும். அதனால் அது எனக்கு 100 விழுக்காடு உடன்பாடு.